நண்பா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி என்ற ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தாரு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கத்து தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. மக்கள் முடிவு செய்வார்கள். காலத்துக்கும் இன்னொருத்த சொல்லி கொடுத்தாங்க, இன்னொருத்தர் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காலத்துக்கும் இதை சொல்லியே நீங்க அரசியல் நடத்தலாம் முடிவு பண்ணிட்டீங்களா சார்? நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க சட்டசபையில கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தலைவரே, ஏன்னா நீங்க தலைவரா ஏத்துட்டு தான் நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க. தலைவரே, நம்ம மக்களோட வரிமணத்தை கொள்ளை அடிச்சுன்னு இருக்கோம். அதனால மக்களோட வரிமணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுங்க. 4000 கோடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. அது ஒழுங்கா அந்த டிரைனேஜ் எல்லாம் சரி பண்றதுக்கு அந்த செலவு பண்ணுங்க. அதே மாதிரி கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அந்த விஷயத்தை செய்யுங்க. மானியம் வழங்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, மானியத்தை நீங்க வழங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு வழங்குறேன்னு சொல்லிட்டு உங்க பையன் போயிட்டு அங்கெல்லாம் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்துக்கான ஸ்டெப் எடுங்க. உங்களாலதான் முடியாதுல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அந்த அதிகாரம் தான். தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கணும். இந்த மாதிரி உங்க பையன் போயிட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, நாங்கெல்லாம் உங்க பின்னாடி நின்று இருப்போம். ஆனா தன்னுடைய சுயநலத்துக்காகவும் நன்னலத்துக்காகவும் பொறுப்பை அனுபவிக்கணுன்ற ஒரே ஒரு சுயநலத்துக்காக மட்டுமே மக்களை இந்நாள் வரைக்குமே நீங்க ஏமாற்றி உங்களோட பின்னடைவுகளை வச்சு நீங்க எங்க முதுமலை ஏறி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி நீங்க கேட்டு இருக்கணும், நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே நான் திமுக காரனான்னு சொல்லிட்டு இப்ப மக்களாக நாங்க சொல்றோம், நீங்க ஒரு பக்கா திமுக கார் தான், நீங்களும் ஒரு தீய சக்திக்கார் தான். நீங்க பக்கா தீய சக்தி தான்.